ஹலோ. ஹலோ. ஹாய். ஹாய், ஆ கேக்குதா? கேக்குதுங்களா உங்களுக்கு? எனக்கு கேக்குது. இல்ல என்னோட லேப்டாப்ல என்ன இஷ்யூன்னு தெரியல. எனக்கு கனெக்ஷன் லாஸ்ட்னே வந்துட்டே இருக்கு. இப்ப நான் மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மொபைல்ல அ கனெக்ட் பண்றது ஓகே தானே? நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். அண்ட் என்னோட ரெஸ்யூமேவும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. நீங்க எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுங்களா? ஓகே. ஓகே. ஓகே, ஃபைன். This is my resume and the link. இதில் அனுப்பிச்சிடுறீங்களா? கூகுள் மீட்டில் சேட்டில். கூகுள் மீட்ல அனுப்பவா? ஓகே. என்னால ரெஸ்யூமே அட்டாச் பண்ண முடியல. ஓகே ஓகே, நான் இதில் பார்த்துக்கிறேன். போர்ட்ஃபோலியோவில் இருக்கும்ல. போர்ட்ஃபோலியோலயும் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யஷ்வந்தினி. ஆக்சுவலா நான் 3 இயர்ஸா வந்துட்டு பெங்களூர்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா வந்துட்டு லைக் மார்ச் மிட்ல வந்து ரிசைன் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஆல்சோ கம்பெனியோட ஒரு இதுலயுமே வந்துட்டு அவங்களால பெருசா டிசைனருக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. பிகாஸ் அது ரொம்ப ஸ்டார்ட் அப், லைக் ஒரு 30-40 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்டார்ட் அப். ஸோ அவங்களாலையும் அஃபோர்ட் பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு பட்ஜெட் இஷ்யூ. அதனால வந்துட்டு கொஞ்சம் ரிசைன் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால வந்துட்டு மார்ச் மிட்ல நான் ரிசைன் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது. ஆல்சோ ஐ வாஸ் சர்ச்சிங் இன் சென்னை. ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா 3 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் மோஸ்டா என்னோட கம்பெனில நான் யூஐ டிசைனரா தான் வந்துட்டு என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இருந்திருக்கு. யூஎக்ஸ்ல அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்து என்னோட ரெஸ்யூமே அண்ட் இப்போ போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணது. பிகாஸ் பியான்ஸ்ல அவ்வளோ நான் வந்துட்டு போடல. ஆல்சோ ஸோ போர்ட்ஃபோலியோவில் இன்னுமே நிறைய வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்டில் ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் லெவல் ஐடியா வச்சு உங்ககிட்ட இது பண்ணா லைக் உங்க சைட்ல இருந்த இன்புட்ஸ் என்னென்ன வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான். ஓகே. நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்களா போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது? வேறு போர்ட்ஃபோலியோஸ்லாம் பார்த்தீங்களா? எதுல எதுல வேறு போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். பட் ஆனா இப்போ ஒரு சில போர்ட்ஃபோலியோலாம் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரேமர்ல எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற அதே டெம்ப்ளேட்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தவங்களும் இருக்கு. பிளஸ் வந்துட்டு சில பேர் வெப்ஃப்ளோல பண்ண இதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அது அது பிளஸ் வந்துட்டு எக்ஸாக்டா நம்ம எடுத்த அதே வந்துட்டு காப்பி பண்ணாம அதுல இருந்து என்ன மிக்ஸ் பண்ணி வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பண்ணிருக்கு. இந்த ஹீரோ செக்ஷனே ஆக்சுவலி நான் வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட்டா முடிக்கல. ஹீரோ செக்ஷனோட
உங்களுக்கு பாசிபிள் அப்படின்னா உங்க வாட்ஸ்அப் செக் பண்ண முடியுங்களா? ஏன்னா அதுல வந்துட்டு லைக் என்ன நான் வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி வச்சிருந்தேனோ அது அப்படியே ஜஸ்ட் ஜிபிடில ஜென்ரேட் பண்ண இமேஜ் அது. அதுதான் வந்துட்டு எக்ஸாக்ட் ஹீரோ செக்ஷனுக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தது. ஸோ ஹீரோ செக்ஷன் இன்னும் கம்ப்ளீட்டா நான் மீன் ஃபைனலா வந்துட்டு இன்னும் பப்ளிஷ் பண்ணல. ஸோ அதோட ஐடியா என்னன்ற மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அந்த ஹீரோ செக்ஷனோட இமேஜ் மட்டும் நான் அனுப்பிச்சிருக்கேன். ஆல்சோ நான் வந்துட்டு மார்ச் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ த்ரூ லிங்க்டின் அண்ட் சம் ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரல் அந்த மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கம்பெனியோட இதுவும் வந்துட்டு நான் அட்டெண்டும் பண்ணேன். டைகர் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு கம்பெனியோட அட்டன் பண்ணேன். ஸோ அவங்க அசைன்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே ஓகே. பட் ஆனால் லாஸ்ட்டாக இன்டர்வியூவில் வந்துட்டு இன்டர்வியூவும் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்சோ எனக்கு ரெஸ்யூமே ப்ளஸ் இது போர்ட்ஃபோலியோ இதை வச்சு அப்ளை பண்ணும் போது பெருசாக அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இதை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம், லைக் இன்னும் வேற வேற என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இதுல ப்ரொஜெக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து இன்புட் வாங்கினா பெட்டரா இருக்கும்னு பார்க்குறேன். ஓகே, நீங்கள் அனுப்பிச்சிருக்கிற இமேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ செக்ஷனுக்கு யூஐ யூஎக்ஸ்னு 2 இது கொடுத்துருக்குற மாதிரி இருக்கு. பட் நம்ம இங்கே வந்து லைக் என்ன ஒரு சிடியே இருக்கணும் எப்போவுமே ஹீரோ செக்ஷனில். அவங்க என்ன அடுத்த ஆக்ஷன் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சிடியை லைக் கேஸ் ஸ்டடீஸ் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி பட்டன், ப்ரைமரி அண்ட் செகண்டரி பட்டன் இங்கே கொடுக்கலாம். கேஸ் ஸ்டடீஸ்க்கு ஒன்று, ரெஸ்யூமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இங்கே இடத்துலையும் காட்டலாம். பட் ஆனால் நான் ரெஸ்யூமே டவுன்லோட் பண்ணுறது மேலே ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்கீங்க இங்கே. ஆமாம், என்ன ஸ்க்ரால் பண்ணாலும் அது ஸ்டாண்டர்டா அப்படியே இருக்கும் அப்படின்றதுனால, ஃபிக்ஸ்டா இருக்கும்ன்றதுனால. ஓகே, அப்போ இந்த வியூ கேஸ் ஸ்டடீஸ் ஒரு வியூ ஒர்க் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்க்ரோல் டவுன் அப்படின்னு கூட இந்த இடத்துல வைக்கலாம். யூசர் என்ன ஆக்ஷன் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும் ஹீரோ செக்ஷன் பார்க்கும்போது. அண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இந்த இடத்துலையே ஆட் பண்ணிடலாம். எந்த டொமைன்ல உங்களுக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க? இது ஹெல்ப். ஆக்சுவலா நான் வந்துட்டு பே பண்ணும்போது ரெக்கார்டிங்க்கும் சேர்த்து பே பண்ணிருந்தேன். இது நம்ம ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. அப்படியா? ஓகே, ஃபைன், தேங்க் யூ. ஸோ இதில் வந்து நீங்கள் டொமைனையும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக ஏஐயில் நிறையா யூஸ் பண்ணுறாங்க அண்ட் சாஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் அந்த டொமைன் அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸையும் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, எனக்கு இதுல என்ன ஒரு டவுட்னா, இப்போ ஹீரோ செக்ஷன் வந்துட்டு இப்போ நான் ஒன்னு திங்க் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு என்னன்னா, ஒருவேளை அது ப்ரொஃபஷனலா இல்லையோ, லைக் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி செல்ஃப் டவுட் வந்துட்டே இருக்கு. ஓகே, நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு ஐடியாலஜி இருக்கு, அது பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா ஃபீல் ஆகும், ஒரு ஹைரிங் மேனேஜர் பார்த்தாலோ இல்லை யாராவது பார்த்தாலோ அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கும், அந்த மாதிரியான சில டவுட்ஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு ஈச் செக்ஷன் நம்ம வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்றது ஒரு 4 to 5 செக்ஷன். அந்த 4 to 5 செக்ஷன்ல நம்மள எவ்வளோ வந்துட்டு பொசிஷனிங் பண்ணிக்கிறோன்றது தான். ஸோ ஆல்சோ அதுல இருக்கிற டிசைனும் வந்துட்டு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அதையுமே ரீட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா இப்போ இன் ஜென்ரலா நான் வந்துட்டு ஏஐ வச்சு கொஞ்சம் கிரிட்டிக் அந்த மாதிரிலாம் வாங்கும் போது ஓரளவுக்கு எனக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா தான் இருக்கு. பட் ஆனா கம்ப்ளீட்டா ஏஐ கொடுக்குற எல்லாமே வந்துட்டு நம்ம கண்ண மூடிட்டு நம்ப முடியாது இல்லைங்களா? ஸோ
இது லைக் நம்ம இப்போ இப்படிதான் திங்க் பண்ணியிருக்கோம், இதுதான் ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஓகேவா அப்படின்றது தான். ஸோ நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க. எனக்கு பார்த்துட்டு ஃபைனலா வந்துட்டு எந்த செக்ஷன் இன்னும் பெட்டர் பண்ணலான்ற மாதிரியும் எனக்கு ஒரு இன்புட் கொடுங்க. ஹீரோ செக்ஷனுக்கு நீங்கள் வேறு இன்ஸ்பிரேஷன் பாருங்கள், வேறு மாதிரி எப்படி பண்ணலாம். லைக் ரெண்டு இடத்துலையும் நம்ம ஃபேஸ் பர்சனல் ப்ராண்டிங் மாதிரி போகாமல் யூஸ்வலாக என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஸோ இதெல்லாம் டாப் டிசைனர்ஸோட போர்ட்ஃபோலியோஸை நீங்கள் வால் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது தெரியுமா? இல்லை, நான் செக் பண்ணது இல்லை. ஓகே. ஸோ இதில் வந்து டாப் டிசைனர்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட எல்லா போர்ட்ஃபோலியோஸுமே கிடைக்கும். அவங்களோடது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி பாருங்கள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கவங்களோட ப்ரொஃபைல்ஸை. ஸோ இதில் லொக்கேஷன் வைஸும் நம்ம சர்ச் பண்ணலாம். இந்தியாவில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கவங்களோட ப்ரொஃபைல்ஸ் பார்க்கலாம், அண்ட் எந்த கம்பெனியில் இருக்கவங்களோடதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி அவங்க ஜென்ரலாக வச்சுருக்காங்க, ஸோ அந்த லே அவுட்டான ஐடியா பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக இன்டராக்ஷன் டிசைன்காக பண்ணியிருப்பாங்க போர்ட்ஃபோலியோ, இல்லை வெறும் யூஎக்ஸ்க்காக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபீல்டுக்கு இருக்கும். பட் நம்ம இன்டராக்ஷன்னு தனியாக ஒரு நேரோ டவுன் லைனில் போகாமல் ப்ராடக்ட் டிசைனர் இல்லை யூஐ யூஎக்ஸ்னு இருக்கவங்களோட ரோல்ஸ் இந்த இடத்துல பார்த்து அவங்களோடதை நம்ம பார்த்தா இன்னும் பெட்டராக ஐடியா கிடைக்கும். ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபேஸ் ஸ்ப்ளிட் பண்ணி வச்ச ஒரு ஒரு யூரோ செக்ஷனோட இது வந்து அது கரெக்டாக கன்வே ஆகலை. ஓகே. ஸோ இது நம்ம நீங்கள் யூஐ அண்ட் யூஎக்ஸ் அது ரெண்டுமே இந்த இடத்துல காட்டணும்னு நினைக்கிறீங்க, அது ஓகே. ஸோ அதுக்கு மேபி நம்ம ஸ்க்ரீன்ஸாக காமிச்சா நம்ம ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரியும்ல. நம்ம இமேஜ் எல்லாருக்கும் அது ரெகக்னைசபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்று இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும், இல்லை பர்சனல் பிராண்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி மேபி ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கு இன்னொரு அப்ரோச் என்னென்னா நம்ம ஸ்க்ரீன்ஸை காட்டலாம், யூஐவும் எனக்கு தெரியும் நல்லா அப்படின்னு நம்ம காட்டுறதுக்கு. ஸோ யூஐ கரோசல் மாதிரி ஸ்லைட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி காட்டலாம் செகண்ட் செக்ஷனில். ஓகே. நீங்கள் ஓகே ஹீரோ செக்ஷன் இல்லாமல் அடுத்த செக்ஷனில் சொல்கிறீங்க. ஆமாம். பிகாஸ் இந்த இடத்துல யூஐ அண்ட் யூஎக்ஸ் அது ரெண்டுமே தானே காட்ட போகிறீங்க. ஸோ யூஐயும் எனக்கு தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஸை கரோசல் மாதிரி காட்டலாம் செகண்ட் செக்ஷனில். ஓகே. நீங்க எதை மீன் பண்றீங்கன்னா நான் அனுப்பிச்ச இமேஜ்ல வந்துட்டு நான் அந்த ஏரோ போட்டு காட்டியிருந்தேன். ஆமா, அதுதான். அது எப்படி இன்னும் ஸ்டோரி டெல்லிங் வேல கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சஜஷன் சொல்றேன். அண்ட் இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் செக்ட் அவுட் இருக்குல்ல, ஸோ அதை கூட நீங்கள் இந்த இடத்துல சிடிஏவாக வைக்கலாம். ஸோ டவுன்லோட் ரெஸ்யூமேன்னு திரும்பி இன்னொரு வாட்டி வைக்காமல் அதுக்கு பதிலாக லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்க்க சொல்லி இங்கே வைக்கலாம். ஓகே. அண்ட் டெக்ஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. இந்த செக்ஷன்ல வந்துட்டு நான் டெக்ஸ்ட் கொஞ்சம் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இப்போ செகண்ட் செக்ஷன் வந்துட்டு நான் ஜஸ்ட் அபவுட்ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஐ மீன் இதுதான் அந்த அபவுட்ன்ற மாதிரி. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக டைரக்டா ஹீரோ செக்ஷன்ல இருந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ என்னோட ஒர்க் செக்ஷனுக்கு போனா பெட்டரா இருக்குமா? ஆமா, ஏன்னா எடுத்த உடனே உங்களோட ஒர்க் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்க்க தான் ரெக்ரூட்டர்ஸ் விஷ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுதான் பார்க்க நினைப்பாங்க. ஓகே. நீங்க இந்த 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஹீரோ செக்ஷன்ல இந்த இடத்துல ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. செகண்ட் செக்ஷனில் நம்ம ஒர்க் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த செக்ஷன் காமிச்சிக்கலாம். பட் இது வந்து செப்பரேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு ஃப்ளோவாக இருக்க மாதிரி இல்லை, தனியாக இது மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேபி ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணலாம். ஏதாவது நீங்கள் ப்ரோட்டோடைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோட்டோடைப் பண்ணதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கர்சர் வச்சு மூவ் பண்ணுற மாதிரி கூட காட்டலாம். இதையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ வெறுமனே ஸ்டாட்டிக்காக இப்படி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரியும் நம்ம ஆட் பண்ணலாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா.
ஓகே ஓகே. அண்ட் அலாங் வித் தட் நம்ம என்ன இப்போ நம்ம டைட்டில் அந்த ம் தம்ப்நெயிலே வந்துட்டு அப்ப நம்ம ஃப்ரேமர்ல வீடியோவா குடுக்குற மாதிரி இருக்கும். லைக் ஆமாம் ஒரு ஜிப் வீடியோவா குடுக்குற மாதிரி இருக்கும். ஆமாம் ஓகே. இந்த டைட்டில் வந்து நம்ம இமேஜோடு சேர்த்து ஆட் பண்ணாமல் தனியாக நீங்கள் கீழே ஆட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க ம் ம். கொடுத்துருக்காங்கல்ல. ஆ ஆ ஆ ஆ. நான் ஆக்சுவலி அந்த செக்ஷன் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ஐடியா இருக்கு. இந்த கரெக்டா இந்த தம்ப்நெயில்ஸ் இருக்கிற செக்ஷன் சொல்றேன். ஓகே ஒர்க் ஓகே செக்ஷன் இதுக்கு ஓவராலாக இந்த செக்ஷனுக்கு டைட்டில் கொடுக்கணும், ஃபீச்சர்டு ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. ஆக்சுவலி எனக்கு வருது. பட் ஆனா உங்களுக்கு ஏன் அங்க வரலன்னு எனக்கு தெரியல. இப்போ மேபி நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஏன் உங்களுக்கு பிரேக் ஆகுதுன்னு தெரியல. ஆ ஓகே. ஆ இந்த கம்பெனின்னு ஸ்பெசிஃபிக்காக இங்கே போட வேண்டாம். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் ம் பண்ணியிருக்கீங்கன்னு மேபி அவங்க கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ வெறுமனே ம் ம். ஃபீச்சர்டு ஒர்க்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக டைட்டில் இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் ஓகே. உங்களுக்கு ஏதாவது மெட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணுங்கள். இம்பேக்ட் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கு, மெட்ரிக்ஸ் லைக் பர்சன்டேஜ், எந்த அளவுக்கு நீங்கள் ஓகே ஓகே ஓகே. டாஸ்க் கம்ப்ளீஷன் ஸோ நான் ரேட்டு. இந்த ம் ஈச் இதுலயுமே உள்ள வந்துட்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணிருக்கேன். மேபி அது இன்னும் அத இங்க காட்டினா பெட்டரா ஆமாம், இருக்கும். இதுலேயும் காட்டணும் அண்ட் சிவிலையும் காட்டணும். இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஆட் பண்ணியிருந்தோம். ஓகே. ம் அவங்க உள்ளே போய் பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மெட்ரிக்ஸை நம்ம அப்ஃப்ரண்ட்டாக இந்த இடத்துல காமிச்சா கிளியராக இருக்கும். அவங்க அது பார்ப்பாங்க. ஸோ கம்பெனிஸில் என்ன கைண்ட் ஆஃப் கன்வர்ஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை டைம் சேவிங் அதை பார்ப்பாங்க. ஓகே ஓகே. ம் அண்ட் டெக்ஸ்ட்டோட விட்த்தை கம்மி பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக எழுதுனா இது படிக்க மாட்டாங்க இவ்வளோ பெருசாக லைன்ஸ் இருக்கும் போது. ம் ம். மினிமம் விட்த் இருக்கும்ல ஃப்ரேமரில், ஆமா ஆமா. அது கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ பெருசாக ஐ இருக்காது யூஸ்வலாக திங்க் மற்றவங்களோட. வந்துட்டு ஒரு 80% ஆஃப் த ஸ்கிரீன் வந்துட்டு ஃபிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ம் ஆமா, அது 80% ஆஃப் த ஸ்கிரீன் வந்து ஃபிட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ மேபி அது இன்னும் பர்சன்டேஜ் ஷார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ம் மேபி ஒரு 65% அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணா பெட்டரா இருக்குமா இருக்கும். ம் அண்ட் இது இந்த மாதிரி இருக்க ஐஃபைனை ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் ரிஃபைன் பண்ணுறதுக்காக ChatGPT யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இதை பார்த்த உடனே இது AI ஜென்ரேட்டட் கண்டென்ட்னு கூட அவங்க நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே. ம் அண்ட் இதில் வந்து ஹைலைட்டடாக லைக் 8+ மேஜர் ஃபீச்சர் லான்ச்சஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஹோல்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். ம் அண்ட் எல்லாமே ஒரே விஷுவல் ஹைராக்கியாக ஒயிட்லேயே இல்லாமல் இது கொஞ்சம் கலர் கம்மி பண்ணலாம். லைக் கிரேயோட ஷேடில் கொஞ்சம் அந்த விஷுவல் ஹைராக்கி பார்த்துக்கோங்க. ஓகே. அது இருக்கு. பட் ஆனா அது இன்னுமுமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ம் ம் இதுக்கு நான் ஆக்சுவலாக இந்த செக்ஷனுக்கு இப்போ பார்த்தேன். இவங்க இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இம்பேக்ட். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் யூசர்ஸ் வந்து நம்ம ஆப் யூஸ் பண்ணுறதுல இவ்வளோ டைம் வந்து ரொம்ப கம்மியான டைமில் அவங்க நினைக்கிற கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி மெட்ரிக்ஸ் காமிச்சிருக்காங்க. அண்ட் ரிசர்ச் சிந்தசிஸ் நான் இன்னும் ரொம்ப ஃபாஸ்டராக பண்ணேன் 2x. ஸோ இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. இதை வச்சு தான் நமக்கு இன்டர்வியூஸே வரும். ஸோ கன்வர்ஷன் ரேட்லாம் நீங்கள் அதிகமாக ஆக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது வேல்யூ ஆடட் பாயிண்ட்டு. அப்படிங்கும் போது நம்ம இதை ஒரு செக்ஷனாகவே இந்த மாதிரி காமிக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் லைக் தட் பிரின்சிபல்ஸ் அப்படின்ற மாதிரி சிம்பிளா காட்டுறது. லைக் அது வந்து கொஞ்சம் டெக்ஸ்டுவலா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி மெட்ரிக்ஸ் வச்சு காட்டினா இன்னும் பெட்டரா இருக்கலாம்னு சொல்றீங்க. ஆமாம். அண்ட் இது இருக்குல்ல. ஸோ இது வந்து வெறும் டெக்ஸ்ட்டு
லைக் அந்த டிக்கர் அனிமேஷனில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது பதிலாக நம்ம ஒரு ஐகான் ஓட இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவாக இருக்கும். லைக் இது மாதிரி நம்மளோட அப்ரோச் டுவர்ட்ஸ் டிசைன் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் டிசைன் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விஷுவல் நல்லாயிருக்கும். அண்ட் கலர் சடனாக வர்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைக் அதோட போகாத மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம தீமோட பிளாக்கோட போகாத மாதிரி திடீர்னு. ஸோ அங்கங்கே கொடுத்துருந்தா கூட மேபி அந்த ஃபீல் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களோடதுல பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஷேடில் இது டெக்ஸ்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது மர்ஜ் ஆகுற மாதிரி சடனா வந்துட்டு ஒரு கலர் ஷிஃப்ட் வருது, அண்ட் அகைன் பிளாக் வருது, அகைன் ஒரு சடனா ஒரு கலர் ஷிஃப்ட் வருது. அந்த 30% வந்து பிரைமரி கலர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இது பிரைமரி கலராக இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கும் அங்கங்கே ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஸ்டடீஸ்க்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இங்கே டிசைனுக்கு இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டுக்கு, அப்புறம் அவங்களோட நேமுக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரோல் வச்சுருக்காங்களே, இதான் நானும் சொன்னேன். ஆக்சுவலி நான் இதுவுமே பிளான் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இன்னும் அது அப்டேட் பண்ணலை நான். ஓகே. ஸோ ஒவ்வொரு லைக் கேஸ் ஸ்டடிக்குமே அவங்க அந்த டைட்டில் அதுக்கும் அந்த கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோவர் பண்ணும்போது கலர். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஆட் ஃபீல் வராது. ஸோ இப்போ அந்த அபவுட் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு எடுத்ததும், அதாவது ஹீரோ செக்ஷனுக்கு கீழேயே வைக்காம அதை கீழே அதை மூவ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் செக்ஷனுக்கு அப்புறமா நம்ம கொண்டு வந்து வைக்கலாங்களா? ஆமா, அதாவது அந்த ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைப்பாங்க, அதனால ஒர்க் தான் எப்பவுமே முன்னாடி இருக்கணும். ஓகே. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நான் அந்த ஆர்டரிங் ஆஃப் செக்ஷனுக்கு நான் லாஸ்ட்டாக என்னன்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருங்க உங்களோட இன்புட். ஆல்சோ நான் இன்னொரு பாயிண்ட்டும் இங்கே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, நான் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க போர்ட்ஃபோலியோ வந்துட்டு வெப்சைட் மட்டும் பார்த்துருந்தாங்க, ரெஸ்யூமே பெருசாக அவங்க செக் பண்ணல. ஸோ போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பார்த்துட்டு அப்போ வந்துட்டு இந்த சின்ன சின்ன மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ், இந்த ஸ்க்ரால் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு அப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு வந்துட்டு நான் அதை இன்ட்ராக்ஷன்ஸ் பெருசா பண்ணல. ஸோ ஸ்க்ரால் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பிளண்டா, ரொம்ப வந்துட்டு பிளெயினா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அப்பதான் நான் உட்காந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னால ஒர்க் பண்ணிட்டு பிளஸ் வந்துட்டு இதையும் வந்துட்டு ஓவர் நைட்ல அப்டேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க மெயினா வந்துட்டு எங்களுக்கு யூஎக்ஸ் பார்ட்டை விட யூஐ நல்ல தெரிஞ்ச டிசைனர் வந்துட்டு வேணும். ஸோ இது அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஸோ எங்கேயோ வந்துட்டு போர்ட்ஃபோலியோல ஒரு கேப் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு இன்செக்யூரிட்டினஸ் இருந்துச்சு. அதான் இந்த சேஞ்சஸ் லைக் அந்த ப்ரைமரி கலர் யூசேஜ் அண்ட் இந்த செக்ஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி லே அவுட்டுக்கான ஐடியாஸும் மற்ற போர்ட்ஃபோலியோஸ்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதே மாதிரி செக்ஷன் தான் அவங்களும் வச்சுருக்காங்க இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம்னா இதுவும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடும்ல.
இன்னொன்னு ஆக்சுவலி இங்க வந்துட்டு நான் அத கீழ டெக்ஸ்டுவலா குடுக்காம, அந்த கம்பெனிஸோட லோகோ குடுக்குற பிளான்லயோ தான் இருக்கேன். ஆ. சிம்பிளா ஜஸ்ட் ஓகே. நெறைய டெக்ஸ்டுவலா அப்படியே கம்பெனிஸ்க்கு போலாம். லைக் அந்த சர்விஸ் டிசைன்ல இருந்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனிஸோட லோகோஸ் ஆட் பண்ணலாம். இதுக்கு சொல்றீங்களா? இதுல ஓகே, ஓகே, வந்துட்டு ஓகே. இப்போ ஆமா. என்னென்ன இது வந்து மாதிரியான ரொம்ப tools ஸ்டாட்டிக்கா வந்துட்டு இருக்கு நம்ம யூஸ் பார்க்கும்போது. பண்றோம்னு. ம். ம். அப்படியே ஆட் பண்ணலாம். ஆர் ரிசர்ச் டைமை நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். யூசர் பெயின் பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணது அந்த மாதிரியும் ஆட் ம். பண்ணலாம். இது ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ இது அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண முடியும். இந்த இடத்துல எலிவேட்டிங் டிசைன் வித் இன்டெலிஜென்ஸ்னு இருக்கிறது வந்து ரொம்ப ஜென்ரலான டேர்ம் மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பெட்டராக லைக் இன்னும் ஃபாஸ்டராக டெலிவர் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைட்டில் நீங்கள் ஓகே, ஓகே. கொடுக்கலாம். ஓகே, ஃபைன். புரிஞ்சுது. அண்ட் மேபி இதுக்கு ஹோவர் ஸ்டேட்டில் கூட நீங்கள் காட்டலாம். இல்லை ஐகான்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லாத்துக்கும் லோகோ இது எல்லாத்துக்கும் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் இன்டராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதான் ரெஃபரன்சஸ் பாருங்கள் எப்படி இந்த மாதிரி செக்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்கன்னு. நிறையா இன்ஸ்பிரேஷன் எடுங்க. ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவில் நல்லாயிருக்கும். அகெயின் இது மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. மற்றது ஓகே தான். ஓகே. அண்ட் இம்பேக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை ஆட் பண்ணிடுங்க. இன்னொன்னு வந்துட்டு ஆக்சுவலா இப்ப நான் வந்துட்டு ஒரு லோகோ ஒன்று கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஹோம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா ரெண்டுத்துக்கான கிளிக்கும் வந்துட்டு சேம் தான். ஏன்னா ஹோம் கொடுத்தா ஆப்வியஸ்லி ஹீரோ செக்ஷன் தான் போகும். இது அந்த லோகோ கொடுத்திருந்தாலும் இதுக்கு தான் போகும், ஹீரோ செக்ஷன் தான் போகும். எனக்கு அங்கேயும் வந்துட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இப்ப இந்த சிங்கிள் பேஜ் ஸ்க்ரால்ல இருக்கும் போது ஹோம்னு கொடுக்கும் போது அது டாப்ல ஸ்க்ரால் பண்ணி போய் நிற்கும். ஆல்சோ இப்ப நான் வேற ஒரு இதுல இருக்கேன். இப்ப லைக் ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி ஸ்க்ரீன்ல இருக்கேன் அப்படின்னா பேக் கொடுத்தேன்னா வந்துட்டு எனக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இப்போ நான் லோகோவும் வச்சு ஹோமும் வைக்கிறது கைண்ட் ஆஃப் ஒரு கிளாரிட்டி இன்னும் கொடுக்கலாமா, இல்ல அது ஓகே தாங்களா? இல்ல ஹோமே வேண்டாம். ஏதாவது ஹோம் கொடுக்கவே வேண்டாம். வெறும் லோகோ மட்டும் கொடுக்கலாம். ஆமா. ஓகே. ஆக்சுவலி இங்க எனக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கு. இப்ப இந்த ஒர்க் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நான் 3 இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு காட்டியிருக்கேன். ஸோ அந்த 3மே வந்துட்டு நான் அதாவது என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில நான் பண்ண ஒர்க்ல வந்துட்டு ஒரு நல்ல இம்பாக்ட் இருந்த சில ஃபீச்சர்ஸோட ப்ராஜெக்ட் மட்டும் நான் எடுத்து இதுல காட்டியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு லைக் அது கிளிக் பண்ணி உள்ள போனாலும் கம்ப்ளீட்டா அந்த ஸ்கிரீன்ஸ் இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இது வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு B2B கம்பெனி B2B ப்ராடக்ட்ஸ் சாஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டிசைன் தான் லைக் மெஜாரிட்டியா வந்துட்டு கவர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கம்பெனிஸ்ல
இப்போ அவங்களோட ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இது வந்துட்டு கான்ஃபிடென்ஷியல் தானே, இவங்க ஏன் இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்ற ஒரு ஒரு இம்ப்ரெஷன் அப்படி திங்க் பண்ணுவாங்களா அப்படின்றது தான். இப்போ இந்த ஸ்கிரீன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நான் ப்ரீவியஸ் கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் வந்துட்டு ஆக்சசிபிளா இருக்கும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்களா? நீங்கள் வந்து அதை அந்த ப்ராஜெக்ட் உள்ளே போன உடனே என்டிஏ சைன்டு அதனால் பாதி ரிவீல் பண்ணாத மாதிரி கூட காட்டலாம். ஸோ அது நேம் மேபி பிளர் பண்ணி கூட காட்டலாம். ஸோ தட் அடுத்த கம்பெனியில் அவங்க நினைப்பாங்க அவங்க கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு. அண்ட் சில ஃபீச்சர்ஸை வந்து காட்டாத மாதிரியும் பண்ணலாம், லாக் பண்ண மாதிரி. ஸோ சிலது நான் இது வந்துட்டு ஒருத்தவங்களோட போர்ட்ஃபோலியோல பார்த்தேன். லைக் அவங்களோட இது வந்துட்டு கிளிக் பண்ணா பாஸ்வேர்ட் கேக்குது. ஆமா, பட் இதுல பெய்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபீச்சர் ஃப்ரேமர்ல பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன். சோ அது கூட ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ லாக் பண்ண அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி, அட்லீஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து இவங்க என்ன எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது அவங்க பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அது லாக்ல இருந்தா அது எனிவேஸ் நம்ம இப்போ இன்கேஸ் அப்ரோச் பண்ணாலுமே நம்ம அந்த பாஸ்வேர்டை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு அக்சசிபிளா இருக்கும் இல்லைங்களா? ஆமா, அப்போ இருக்கும். பட் நம்ம அது என்டிஏ சைன் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? என்டிஏ சைன்னா லைக் ஆக்சுவலி எனக்கு ஐடியாவே இல்லை என்டிஏ என்ன. நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்களா உங்கள் கம்பெனியில்? கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா போடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே. அண்ட் இங்கே ரீச் மீக்கு பதிலாக நீங்கள் கான்டாக்ட்னு வைக்கலாம். ஸோ கரெக்டான நேமிங்காக இருக்கும். ஓகே, நான் ஆக்சுவலி கான்டாக்ட்னு தான் இருந்துச்சு. சரி அது ரொம்ப ஜெனரிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரீச் மீன் மாத்தினேன். ஓகே ஃபைன். அது சிலது வந்து ஜெனரிக்கா இருந்தாலும் பெட்டரான ஒரு வேர்டிங்ஸ் இருக்கிறது பெட்டர் தான். ஸோ நான் இதுவும் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ இது வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபிக்மாவோட லிங்க் தான் வந்துட்டு இங்கே நான் கொடுத்துருக்கேன். லைக் அந்த ப்ரோட்டோடைப்போட லிங்க் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நான் இங்கே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணி பண்றது வந்துட்டு ஓகேவா? ஏன்னா இல்ல இந்த கிளிக் பண்ணி உள்ள போனாலும் ஃபுல் இது வந்துட்டு ஃப்ரேமர்லயே இருக்கணும்ன்றது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது. ஆக்சுவலா ஃப்ரேமர்ல ஆக்சுவலாக ஃப்ரேமர்லேயே இருந்துச்சுன்னா அந்த லோடிங் டைம் கம்மியாக இருக்கும், அதனால அது ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். பட் டைம் பீயிங்க்கு இப்படி வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க. பட் ஃப்ரேமரில் கேஸ் ஸ்டடியும் இருந்துச்சுன்னா அந்த லோடிங் டைம் கம்மியாக இருக்கும். ஸோ அது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பெட்டராக இருக்கும். ஓகே. அண்ட் நம்ம யூஐ பண்ணுறோம் அப்படின்னாலுமே யூஎக்ஸில் எல்லாமே கவர் ஆகிடுதுல்ல. யூஎக்ஸ் காப்பி, நம்ம எழுதுறது என்ன கண்டென்ட்டு என்ன வரும், அது எல்லாமே வந்து யூஎக்ஸ் யூஐ டிசைனர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும் போது நம்ம எப்போவுமே வந்து இந்த டம்மி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணவே கூடாது. பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டு லோ ஃபிடிலிட்டி நம்ம பேப்பர் பெனில் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணலாம். ஓகே, அது ஒரு லே அவுட் ஐடியாக்காக. பட் லே அவுட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா யூஎக்ஸ் யூஐ டிசைனரோட வேலை தான் என்ன ப்ரைஸ் கொடுத்தா யூசர் அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் டெசிஷன்ஸும் யூஎக்ஸ் யூஐ டிசைனர் தான் எடுப்பாங்க. எப்படி இந்த ஆப்பை கண்டினியூஸாக யூஸ் பண்ண வைப்போம், யூசர்ஸ் எப்படி ரீட்டைன் பண்ணுறது, அதுவும் அவங்க தான் யோசிக்கணும். அட் த சேம் டைம் பிஸ்னஸ் சைட் அண்ட் யூசர் சைடையும் அவங்க தான் யோசிப்பாங்க. ஸோ அதனால நம்ம இந்த லாரம் இப்சம் டெக்ஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது இஸ் அ குட் ஆப்ஷன். ஓகே 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 ஃபைன் 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 புரிஞ்சுது. ஓகே, நான் அதை நோட்டீஸ் பண்ணல.
ஸோ நம்ம எடுத்தோன்னே இந்த டாஸ்க் ஓவர்வியூ ஆர் கண்டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம் இந்த லைக் இந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுக்குறோம் அப்படின்னா லைக் ஐ செட் ப்ரீவியஸ்லி இந்த மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணுறது இஸ் அன் ஆப்ஷன். அண்ட் இந்த மாதிரியும் நம்ம கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி விஷுவலாக காமிச்சோன்னா இன்னும் கிளியராக அதை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே அந்த கேஸ் ஸ்டடி ஒரு கொஞ்ச நிமிஷம் தான் பார்க்குறாங்க ரெக்ரூட்டர் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன இதில் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இந்த கேஸ் ஸ்டடியோட அவுட்கம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வெறும் டெக்ஸ்ட் ஹெவியாக இல்லாமல் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க இஸ் குட். பட் அது தவிர்த்து நம்ம வேறு மாதிரி கொஞ்சம் விஷுவல்ஸில் காட்டலாம். லைக் இந்த இடத்துல வந்து இந்த ப்ராஜெக்டோட மெயின் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் பிரேக் டவுன் பண்ணி இந்த மாதிரி லே அவுட்டில் காமிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ வித் அ சப்போர்ட்டிங் ஐகான். ஸோ அந்த ஐகான்ங்கிறனால அது இன்னும் விஷுவல் கன்வே அதிகமாக இருக்குல்ல, விஷுவலாக கன்வே பண்ண முடியுது நம்மளால் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோன்னு. அந்த மாதிரி இதை பார்த்த உடனே புரிகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் லே அவுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் இட் டெக்ஸ்ட் ஹெவி. ஸோ அதனால தான் இந்த ஜிபேலையும் நம்ம பார்க்கும்போது ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா மைக்ரோ இன்ட்ராக்ஷன் டிக் இருக்குது. ஸோ விஷுவலாக அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு யூசருக்கு அந்த விஷுவல் கியூ கொடுக்குறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ரைட்டிங் ஆஸ் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட். இதுக்குமே ஒவ்வொரு ப்ரைமரி யூசருக்கு எனி கைண்ட் ஆஃப் நீங்கள் ஜெமினை 3லேருந்து கூட ஜென்ரேட் பண்ணலாம். சின்ன சின்ன ஐகான்ஸாக ஒரே கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணலாம், பக்கத்தில் கார்டு மாதிரி கூட ஆட் பண்ணலாம். ஸோ பார்க்குறதுக்கு விஷுவல் நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் லிஸ்ட் ஆன் பண்ணாமல் அதையுமே கொஞ்சம் விஷுவலாக காட்டலாம். ஆமாம். லே அவுட் ஐடியாஸ் பாருங்கள் வேறு போர்ட்ஃபோலியோஸில் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. கேஸ் ஸ்டடி இவங்களோடதெல்லாம் ஃபிக்மாக்கு தான் போகுது. ஸோ ஃபிக்மாவில் இருக்கிறதுனாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவே நீங்கள் ஃப்ரேமரில் மாற்றணும்னு இல்லை, அப்புறமா மாற்றிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேலை கொண்டு போகிறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சா அதுக்கான இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் ஹியூமன்ஸ்னு கூட ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதிலேருந்து கூட நம்ம எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்க இல்லுஸ்ட்ரேஷன்ஸு. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த இல்லுஸ்ட்ரேஷன் ஃபார்மேட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம வந்து இந்த 2 பாயிண்டர்ஸை வந்து இப்படி காட்டலாமா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள், தனியாக ஒரு லே அவுட். அண்ட் இதுக்கெல்லாம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட் ஆசனா அண்ட் கிளிக்கப் அதோடது, இல்லைனா அட்லீஸ்ட் லோகோ. ஓகே. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு நம்மளால விஷுவல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அங்கே வந்துட்டு ஆட் பண்ணுறது பெட்டர்ன்றீங்க. ஆமாம். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஃபிக்மாவில் கூட கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணியும் ஆட் பண்ணலாம். ஃபார்ம்ஸில் இருந்து டேட்டா கலெக்ஷனுக்கு போகிறது அதை வந்து எப்படி நம்ம மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபிக்மா இல்லை ஃபிக் ஜாமில் டிசைன் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ ரிசர்ச் டேட்டாவை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ணியிருப்போம். இது வந்து ப்ரைமரி ரிசர்ச். ஸோ யார் நீங்கள் இன்டர்வியூ பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும்.
அவங்களோட இமேஜ் கிடைச்சதுனாலும் அது வந்து ரியலாக நீங்கள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபேக் பண்ணல, நீங்கள் உண்மையாகவே இன்டர்வியூ பண்ணி அந்த டேட்டாவை தான் எடுத்துகிட்டு வந்து யூசரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் ஸ்டடியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்ரூட்டர்ஸ்க்கு தெரியும். அண்ட் அவங்க ரியல் இமேஜ் ஒன்று இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அந்த கிடைச்ச மெட்ரிக்ஸு இம்பேக்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி அந்த நம்பர்ஸை ஹைலைட் பண்ணி என்ன அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணி காமிச்சோன்னா இது வந்து ஃபுல்லாக டெக்ஸ்டாக இல்லை, நிறையா லைன்ஸ் பேராகிராஃபாக எழுதலை, எல்லாமே நிறையா கன்வே பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் இந்த மாதிரி கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இந்த இடத்துல கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். வெறும் டெக்ஸ்டாக இருக்கிறது யாருமே படிக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜென்ஸ்பார்க்குன்னு ஒரு ஏஐ டூல் இருக்குது. இதில் வந்து நமக்கு கிடைச்சிருக்க டேட்டா அண்ட் உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லை ப்ராஜெக்ட் ப்ரீஃபு அந்த ஆர்ஏபிஎல் அது டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் ஜென்ரேட் பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் டேட்டா. இப்போ யூசர்ஸ் கிட்டேருந்து கிடைச்ச சர்வே டேட்டாவை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு இது அஃபினிட்டி மேப்பிங் மாதிரி செப்பரேட் பண்ண சொல்லியிருக்கேன், ரிசர்ச் சிந்தசிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். பண்ணதில் அது ஃபுல்லாகவே எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருச்சு டேட்டாவெல்லாம். ஸோ இதிலேருந்து நான் மெட்ரிக்ஸ் கூட தனித்தனியாக டிவைட் பண்ண சொல்லுவேன். அந்த மாதிரி டிவைட் பண்ணிடுச்சுன்னா இது ஃபுல்லாக ஆன்லைனில் இருக்க எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் லைக் கிளாடு, ஜெமினை அண்ட் சாட்ஜிபிடி 3 ஏஐ டூலையும் யூஸ் பண்ணி ஜென்ஸ்பார்க் க்ரியேட் பண்ணும். அதனால அந்த ரிசர்ச் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதில் இருந்து அந்த மெட்ரிக்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நியூமரிக்கல் டேர்ம்ஸில் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி அங்கே ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ பண்ணிங்கன்னா கிளியரான ஒரு வியூ கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, அதிலிருந்து கிடைச்ச டேட்டா தான் இது, அதை தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ ஆக்சுவலி எனக்கு இங்கே வந்துட்டு இன்னொரு இதுவும் நான் ஒரு கிளாரிட்டி வேணும். ஏன்னா இப்போ நான் என்னோட லைக் ப்ரீவியஸ் கம்பெனியில் இப்போ இந்த ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறது இந்த டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட இது. ஸோ இந்த டாஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்ற அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அதாவது எக்ஸாக்டா அந்த லைக் யூசர் இன்டர்வியூலாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணல. ஆக்சுவலி அந்த யூசர் இன்டர்வியூலாம் எப்படி வந்துட்டு இருக்கும் அப்படின்னா அவுட் சைட்ல வந்துட்டு ஒரு பர்சன் இருந்தாங்க. லைக் அவங்க வந்துட்டு இந்த ஐயா வந்துட்டு பிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஆல்ரெடி இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வெளியில போனவங்க, ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்புக்காக இந்த ஐடியா வந்துட்டு பிச் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் இந்த ஐடியா பிச் பண்ணி அவங்க தான் லைக் இது எந்த டைரக்ஷன்ல போனா இன்னும் வந்துட்டு பெட்டரா கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு லைக் எப்படின்னா இல்ல லைக் நான் வந்துட்டு இந்த கஸ்டமர் கிட்ட பேசியிருந்தேன், இவங்க இதை தான் சொன்னாங்க, நீங்க வந்துட்டு இப்படி அப்ரோச் பண்றது வேண்டாம், லைக் இப்படி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் போகும். பட் ஆனா இது கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு யூசர் இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டு இல்ல. ஸோ எனக்கு என்னன்னா இப்ப இல்லாத ப்ராசஸ் நான் இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்றது வந்துட்டு என்னால ஒரு லைக் அதாவது பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னால வந்துட்டு கொடுக்க முடியும். பட் ஆனா லைக் அதாவது நடந்த கான்வர்சேஷன்ஸ் வச்சு என்னால பாயிண்ட்ஸ் வந்துட்டு அங்க வைக்க முடியும். பட் ஆனா அது இப்ப ரியல் பர்சனோட இமேஜ்ல என்னால வைக்க முடியுமா அப்படின்றது தெரியல. பழைய ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒன்னு லைக் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் டிசைன் போர்ட்ல வந்துட்டு படிச்சிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் யூசர் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணது. அந்த ப்ராஜெக்ட்லாம் நான் பிஹான்ஸ்ல போட்டதுல பாத்தீங்கன்னா அவங்களோட இமேஜ் எல்லாம் போட்டிருப்பேன். பட் ஆனா எனக்கு இந்த மாதிரி ரியல் டைம்ல கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணும்போது அந்த யூசர் இன்டர்வியூ ப்ராசஸே வந்துட்டு நடக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு த்ரூ கஸ்டமர் மேனேஜர், கஸ்டமர் சப்போர்ட் மேனேஜர் ஆர் லைக் உள்ளுக்குள்ள இருக்கிற வேற ஏதாவது கஸ்டமர் ரிலேட்டட் பீப்புள் கூட டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. லைக் அவங்க கிட்டதான் வந்துட்டு லைக் ஒரு டெஸ்டிங்
டெஸ்டிங்கும் வந்துட்டு அவங்க கிட்ட தான் வந்துட்டு நம்ம போய் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல இப்ப நம்ம லைக் அப்படிதான் நம்ம இந்த 3 இயர்ஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் போது இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம இது எப்படி காட்டுறதுன்றது எனக்கு ஐடியாவே இல்ல. ஓகே. அது ரொம்ப ஃபேக் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. நீங்கள் அதை கண்டிப்பாக காட்டணும்னு தேவையில்லை. அது நீங்கள் பண்ணலைன்னா அது நீங்கள் காட்ட தேவையில்லை. ஆனால் நீங்கள் இப்போ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச டேட்டா, இன்டர்னல் டீம்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச டேட்டா இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் என்ன ரெஸ்பான்சஸ் கிடைச்சிது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் செகண்டரி ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, காம்படிட்டர்ஸை செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் இருக்கும் உங்களுக்கு டேட்டா கிடைச்சிருக்கும். செகண்டரி ரிசர்ச்சோட டேட்டா தான் இது. இதில் வந்து இன்டர்வியூ பண்ணி மட்டும்தான் கிடைச்ச டேட்டா அப்படின்னு கிடையாது. நம்ம ஆல்ரெடி என்னென்ன ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இன்டர்நெட்டில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான். ஸோ இப்போ ஜென்ஸ்பார்க் சொன்னேனே, அது ஆல்ரெடி இருக்க இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா எனக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்கும். இதுதான் நான் ப்ரொஜெக்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இன்டர்வியூ பண்ணலன்னா பரவாயில்ல, பட் இன்டர்வியூ பண்ணலனாலும் அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் நான் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அந்த ப்ராசஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பரேஷன், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கணும். ஆன்சர் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி இருக்கும் ப்ராசஸ், யூஸ்வலாக கம்பெனிஸில் எப்படி இது யூசர் இன்டர்வியூ பண்ணுவாங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் யூசர் இன்டர்வியூ லைக் மாடரேட்டட் அன்மாடரேட்டட்னு இருக்குது 2 டைப். அது எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணணும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கான டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா கொஷின்ஸ் அண்ட் எல்லா ஆன்சர்ஸும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். மேபி நீங்கள் போகிற கம்பெனியில் கூட அவங்க பண்ண சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. இப்போ நீங்க ஜென்ஸ்பார்க்ல வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி பண்ண ரிசர்ச் தான் வந்துட்டு டாக்குமெண்டா அனுப்பிச்சிருக்கீங்க இல்லைங்களா? அதை வச்சு அது வந்துட்டு அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு, கரெக்டா? ஆமா. ஓகே. ஸோ அதான் மோஸ்ட்டாகவே இந்த இடத்துல கொஞ்சம் டெக்ஸ்ட் ஹெவியாக இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எப்படி இன்னும் பெட்டராக காமிக்கலாம் அப்படிங்கிற லே அவுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நிறையா போர்ட்ஃபோலியோஸ் அப்சர்வ் பண்ணுங்கள், கேஸ் ஸ்டடீஸ் பாருங்கள், வால் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸில் இன்ஸ்பிரேஷன் எடுங்க. ஓகே. அண்ட் இதில் ஹைஸ் அண்ட் லோஸ் அந்த மாதிரி கூட காட்டலாம். இல்லை யூசரோட எமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஸ்கிப் பண்ணக்கூடாது யூசர் ஜேர்னி மேப்பில். ஓகே. ஆக்சுவலி எமோஷன் வந்துட்டு இங்க 4th காலம்ல இருக்கு. ஓகே. இதுவுமே டெக்ஸ்டாக இருக்கனால தான் பார்த்த உடனே தெரியல. ஸோ அதுக்கு நம்ம ஜேர்னி மேப் என்கிட்ட பெட்டரா ஒன்னு இருக்கு. ஐகான்ஸ் நான் அதுவே எமோஜிஸ் நீங்க போடலாம்னு. லைக் நீங்க அந்த மேப்பிங் தானே சொல்றீங்க? ஆமா, இந்த ஜேர்னி மேப் தான் சொல்றேன். ஓகே. அண்ட் ஐஏ அண்ட் வயர் ஃப்ரேம்ஸ் ஓகே, பட் இந்த ஸ்பேஸிங் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் இது ரெண்டும் ஒரே குரூப்குள்ளே தான் வரும். திஸ் மேப் ஃபாலோஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, சப்டைட்டலா இல்லை இந்த கண்டென்ட்டோடதா? அதே தான் இங்கேயும் இருக்குது, ரிப்பீட்டடாக இருக்குது. ஜேர்னி மேப் கீழேயும் அதே இது இருக்குது, ஐஏ அண்டு வயர் ஃப்ரேம்ஸ்லேயும் அதே தான் இருக்குது. நான் இப்போதான் இதை நோட்டீஸ் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் நமக்கு ரீடபிளாகவே இல்லை, பிளர்ராக இருக்குது இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ இதுக்குன்னு நீங்கள் செப்பரேட்டாக கூட க்ரியேட் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோட கேஸ் ஸ்டடிக்காக அப்படின்னு க்ரியேட் பண்ணலாம். எனக்கு இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த ஐஏல வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்துட்டு ரொம்ப ரிவீல் பண்ண வேண்டாமோ அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. லைக் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்ரண்டாக காட்டினா லைக் ஏதாவது ஒரு இது நினைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். ஸோ அதனால வந்துட்டு நான் அதை கொஞ்சம் அப்படின்னா நீங்கள் இதை இங்கே காட்டவே வேண்டாம். இந்த செக்ஷன் வந்து அந்த மாதிரி நீங்கள் இதில் கன்வே பண்ணிடலாம். கான்ஃபிடென்ஷியல் பர்பஸஸ்க்காக இந்த செக்ஷன் காட்டலாம், இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த இடத்துல காமிச்சிடலாம்.
காட்டணும்னு நினச்சா ஓகே. கிளியராக அதாவது காட்டணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லிடணும். ஓகே. இமேஜ் போட்டுட்டு, அந்த இமேஜ் மேல வந்துட்டு பிளர் பண்ணி டெக்ஸ்சுவலா கூட நம்ம காட்டலாம். லைக் டெக்ஸ்சுவலா இன் தி சென்ஸ் லைக் இது கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறதுனால இது ரிவீல் பண்ணல அப்படின்ற மாரி. பட் ஆனா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணலாமா? அப்படி ஆமாம். காட்டலாமா? ம். ஓகே. வயர் ஃப்ரேம்ஸுமே கிளியராக தெரியல, அதுக்கும் இப்போ இந்த மாதிரியே பண்ணுங்க. ஓகே. எனக்கு என்னன்னா ரொம்ப வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணி எல்லாமே வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த செக்ஷன்ல நம்ம வந்துட்டு லைக் பண்ணியிருக்கோன்றத ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா ஓகேவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ம் ம். ஆல்சோ இதுக்கு வந்துட்டு மாக்கப்லயே காட்டணுன்றதும் இருந்துச்சு. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட், நாட் லைக் ஸ்கிரீன்ஷாட் மாதிரி தெரியலாம். ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனோட ஃப்ரேம்ஸை மட்டும் எடுத்து இதுல ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரேம்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் மட்டும் இல்லாம அது ஒரு டிவைஸ் மாக்கோட சேர்த்தும் போடலாம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் டிவைஸ் மாக்கப் ஓட தான் சேர்த்து பண்ணணும்னு இல்லை, அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்னர் ரேடியஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரோக் கொடுத்துட்டாலும் உங்களுக்கு அப்படியே மாக்கப் மாதிரி வந்துடும். ஆ அண்ட் ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் ஹைலைட்ஸோ இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் இருந்து முன்னாடி பண்ண ஸ்க்ரீனில் இருந்து இப்போ எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறது, அந்த மாதிரியும் நம்ம காட்டலாம், ஏதாவது மென்ஷன் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபுல் இதுவுமே வந்துட்டு எண்ட் டு எண்ட் நான் பண்ணதுதான். அப்போ ப்ரோட்டோடைப்பாக கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் இன்டராக்டிவாக இருக்கும், இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் ஸ்க்ரோல் இருக்காது. ப்ரோட்டோடைப் வந்துட்டு வீடியோ ப்ரோட்டோடைப் சொல்றீங்களா? ஆமாம், எம்பெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரேமர்லேயே நீங்கள் பண்ணீங்கன்னா. பட் இதில் தெரியல எப்படி வரும்னு, வீடியோவை தான் ஆட் பண்ணணும். இல்ல இந்த ஹோல் இந்த டாஸ்க் மேனேஜ்மெண்ட் கீழே வர இப்போ இந்த நீங்க ஸ்க்ரால் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஃபிக்மாவோட எம்பெட் லிங்க் தான். ஸோ மேபி அது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு மோஸ்ட்டாக வந்து டெக்ஸ்ட் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் கேஸ் ஸ்டடி பண்ணாலே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். ஆமாம். அண்ட் இம்பேக்ட் நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணுறது இந்த இடத்துலையும் ஆட் பண்ணலாம், என்ன இம்பேக்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க. இன்கேஸ் இது வந்து லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லைவ் லிங்க் இருந்ததுனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணலாம் இங்கே. இது ஆக்சுவலி வந்துட்டு நான் இந்த கம்பெனில இருந்து வரும்போது அது டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல தான் இருக்கு. லைக் ஸ்டில் அது டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல தான் இருக்கு. இன்னும் அது டெஸ்டிங் போய் லைவ் கூட போகல. ஸோ என்னால அதனால தான் நான் அங்க லாஸ்டா அந்த பாயிண்ட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். பட் அது இன்னும் ஹைலைட் பண்ணல. இது ஏடிஎஸ் செக்கரில் பார்த்தீங்களா? செக் பண்ணேன், எனக்கு 70 to 80 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பெர்சன்டேஜ். நீங்கள் டிசைன் பூட்டில் இருக்கும்போது ஏதாவது பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ஆர் ஃப்ரீலான்ஸ் தனியாக?
ஃப்ரீலான்ஸ்ல தனியா பண்ணல. பட் ஆனா டிசைன் போர்ட்ல இருந்தப்போ ஐ மீன் டிசைன் போர்ட்ல வந்துட்டு நம்ம முடிச்சுட்டு வெளில வரும்போது ஆப்வியஸ்லி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி தானே வெளில வருவோம். ம். ஸோ அது வந்துட்டு பிஹான்ஸ்ல இருக்கு. அந்த ப்ராஜெக்டோட இது வந்துட்டு பிஹான்ஸ்ல இருக்கு. ம். ஆல்சோ இப்ப நான் வந்துட்டு இப்ப அந்த ஒர்க் செக்ஷன்ல போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா 3மே வந்துட்டு என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில ஒர்க் பண்ணதுதான் நான் போட்டிருக்கேன். ம். ஸோ அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா நான் இன்னொரு ஐடியாவும் லைக் வச்சிருந்தேன். அதாவது கவர்மெண்டோட அந்த ஆதார் ஆப் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு ரீடிசைன் பண்ணி போடலான்ற ஐடியாவும் இருக்கு. ஸோ ஒரு இப்போதைக்கு 3 தான் இருக்கு. ஸோ 4th அதை ஆட் பண்ணா ஓகே. எல்லாரும் சும்மா ஐஆர்சிடிசி இதுன்னு வந்துட்டு ரீடிசைன் பண்றாங்க. ஸோ ரீடிசைன் ப்ரொஜெக்ட் பண்றதும் வந்துட்டு கொஞ்சம் யாருமே டச் பண்ணாத இதுவை வந்துட்டு எடுக்கலாமோ அப்படின்னு யோசிச்சேன் நான். ஆமாம், அதுவும் ஆட் பண்ணலாம். நீங்கள் ரீடிசைன் வந்து லைக் ஹியூரிஸ்டிக் அண்ட் டிசைன் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி காட்டலாம். ஸோ அது வந்து ப்ராஜெக்ட்ஸில் போடலாம். எக்ஸ்பீரியன்ஸில் போடலான்னு சொல்கிறீங்களா? அதாவது ஒர்க்குள்ள ஆமா ஒர்க்குன்னு போட்டு தான் நம்ம அந்த 3 இது வந்துட்டு போட்டிருக்கேன். 3 கேஸ் ஸ்டடி போட்டிருக்கேன். ஸோ அது வந்துட்டு அது கூட 4th இது ஆட் பண்ணலாமா அப்படின்றதும். ஏன்னா இப்போ ஒர்க்குன்னு தனியா போட்டு ப்ராஜெக்ட்ஸ்னும் தனியா போட்டா அது இதில் போர்ட்ஃபோலியோவில் சொல்கிறீங்களா, ரெஸ்யூமில் சொல்கிறீங்களா? புரியல. இங்கே போர்ட்ஃபோலியோவில் போடுறதுக்கு சொல்கிறீங்களா? இங்க போர்ட்ஃபோலியோல சொல்றேன். ஆமாம் ஆமாம், இதில் போடுங்க. ஆமாம் ஆமாம், இங்கே தான் போடணும். நான் அதில் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்ல போர்ட்ஃபோலியோ தான். போர்ட்ஃபோலியோல தான் சொல்றேன். இதுலயே ஆட் பண்ணுங்க. ஆமாம். ஸோ அதான் ஹியூரிஸ்டிக் அண்ட் டிசைன் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி ரீடிசைன் பண்ணுங்க. ஓகே. ஆக்சுவலி எனக்கு அந்த கம்பெனில வந்துட்டு த்ரூ அவுட் கொஞ்சம் அதாவது ஒரு 70 to 85% ஆஃப் ஒர்க் வந்துட்டு யூஐ நிறைய கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். யூஎக்ஸ் பக்கமே வந்துட்டு அவ்வளவா ஒர்க் பண்ணவே விட மாட்டாங்க மோஸ்டா. இப்போ நிறைய கம்பெனிஸ் அப்படிதான் இருக்கு. அது வந்துட்டு இப்ப நம்ம ப்ராப்பரா ஒரு டிசைன் திங்கிங் வந்துட்டு அந்த ஸ்கில்லே நமக்கு போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரொம்ப வந்துட்டு அந்த யூஎக்ஸ் டிசைன் திங்கிங்கே வந்துட்டு ஒரு மாதிரி எங்கேயோ அது லேக் ஆகுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் வந்துருச்சு. லைக் இந்த அப்ளை பண்ற ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ்ல எல்லாம் சம்வேர் வந்துட்டு நம்ம ஓகே இவ்வளவு நாள் கம்பெனிக்குள்ள இருக்கும் போது அந்த கம்பெனிக்கு எப்படி என்ன மாதிரி ஒர்க் பண்ணா ஓகேவா இருக்கும்னு அடாப்ட் ஆயிட்டோம், ஃபைன். பட் ஆனா வெளியில வந்து நம்ம நிறைய இடத்த ஃபேஸ் பண்ணும்போது இப்போ அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது என்னடா இது என்ன அப்படின்னா பிளாங்கா இருக்கு, டக்குன்னு திங்க் பண்ண வரலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்மளாதான் மேபி மீடியம் தனியாக டுட்டோரியல்ஸ் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இப்போ வெறும் யூஐ ஃபோக்கஸ்டு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர ஃபங்க்ஷனாலிட்டி அது பார்க்குறதே இல்லை. மேபி நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து இம்பார்ட்டண்ட், ஸோ யூசர்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அங்கே சொல்லணும். அவங்க அதை கன்சிடர் பண்ணலன்னா இல்ல அதுவுமே வந்துட்டு லைக் ஒரு சிலதுக்கு புஷ் பண்ணி நான் 1 or 2க்கு வந்துட்டு நான் பண்ணி நான் வந்துட்டு அவங்க கிட்ட காட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுலயுமே வந்துட்டு அந்த சில இதெல்லாம் வந்துட்டு லைக் சில பிசினஸ் ப்ராப்ளம்ஸ்னால வந்துட்டு அது டேக் ஆஃப் ஆகாம அப்படியே வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி ஓகே இன்கேஸ் ஃபியூச்சர்ல இதை பண்ணோம்னா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ லைக் அதுலயுமே என்னால வந்துட்டு ஒரு ரிசல்ட்ஸ் காட்ட முடியல. ஓகே நம்ம இதை பண்ணதுனால பாருங்க இதை பண்ணிருக்கோம், இதை அச்சீவ் பண்ணிருக்கோன்ற மாதிரி அவங்க கிட்டயும் நம்மளால எதுவும் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஸோ இப்போ அதுதான் வந்துட்டு அந்த டிசைன் திங்கிங்க்கு ஏதாவது ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி ஏதாவது லைக் ரீட் பண்ணா பெட்டரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அதுக்கு உங்க சஜஷன் ஏதாவது இருக்கா? லைக்
நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். பட் ஆனா வந்துட்டு இப்போ டக்குன்னு நமக்கு வந்துட்டு எது கேட்டாலும் ஒரு மாரி டக்குன்னு ஒரு பிளாங்க் ஆகுறதோ, இல்ல இது கரெக்ட் தானே நம்ம சொல்றதுன்ற மாரி வந்துட்டு ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு ரெஃப்ரெஷர் மாரி ஏதாவது ரெஃபர் பண்றதுக்கு சைட்ஸ் அந்த மாரி ஏதாவது இது தெரியுங்களா? நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஃபிக்மா ஃபஸ்ட்டு போட்டுருங்க, பிகாஸ் அதுதான் ரொம்ப பாப்புலராக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஓகே. ஆல்சோ இப்போ நான் வந்துட்டு இப்போ லைக் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ வந்து 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜஸ் ஆச்சும் வந்துட்டு ரெஸ்யூமே இல்லை வந்துட்டு இல்லை வைங்க இல்லை, அப்படின்ற ஒரு மாதிரி பேஜ் தான் தான் சொல்றாங்க. பண்ணணும். ம். இன்டராக்ஷன் டிசைன் மேபி நீங்கள் யூஎக்ஸ் யூஐ அப்படின்னு செப்பரேட் பண்ணலாமா கேட்டகரிஸ் இங்கே ஸ்கில்ல? யூசர் ரிசர்ச், வயர் ஃப்ரேமிங், ஓகே. ம். யூசபிலிட்டி ஆட் அப்படியும் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். யூஐக்குள்ளே விஷுவல் டிசைன் அண்ட் இந்த ஐகான், டைப்போகிராஃபி, யூஐ ஸ்டைல் கைட்ஸ், அப்புறம் டிசைன் சிஸ்டம், இன்டராக்ஷன் டிசைன், இல்லைனா ப்ரோட்டோடைப்பிங் ஆட் பண்ணிக்கலாம், மைக்ரோ இன்ட்ராக்ஷனும். ஸோ அப்போ அந்த கேட்டகரிஸ் கம்மியாகும்ல, டிசைன் சிஸ்டம்ஸும் வந்துடும். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இதுக்குள்ளே வரும், யூஎக்ஸ்குள்ளே. ஸோ அதாவது இப்போ நான் வந்துட்டு 7 பாயிண்ட்ஸ் போட்டது வந்துட்டு காட்டியிருக்கிறது ஜஸ்ட் யூஎக்ஸ் யூஐன்னு போட்டா யூஎக்ஸ் யூஐ, அதுக்கப்புறம் டூல்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு இதாக ஏஐ டூல்ஸ் அப்படின்னு கூட போடலாம். அதில் வந்து இந்த ஜென்ஸ்பாக்கு, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி, கிளாடு, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அதில் நம்ம நிறையா வைப் கோடிங் பண்ணலாம், நம்மளே டிசைன் ஸ்க்ரீன்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம்ல. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஜெமினி 3 அது இன்னும் வேல்யூ ஆடடாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஜெனரிக்கான ஒரு டேர்ம் கொடுத்தா அந்த டேர்ம்குள்ள என்னன்றது கிளாஸிஃபை பண்ணாம நீங்க சொல்ற மாதிரி லைக் காமனா யூஎக்ஸ்குள்ள என்னென்ன, யூஐக்குள்ள என்னென்ன டூல்ஸ், அதுலயே வந்துட்டு ஏஐ டூல்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதாவது கேட்டகரிஸ் இன்னும் லெஸ் பண்ணி காட்ட சொல்றீங்க, நிறைய கொடுக்காம. ஓகே. போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை ஃபஸ்ட்டே போட்டுருணும். முன்னாடி இந்த இடத்துல போட்டுருங்க, தனியாக கீழே இருக்கு. ஓகே. லிங்க்டினும் மேலே இருக்கணும். ஓகே. மேபி இந்த லொகேஷன் கூட வேண்டாமே. ஓகே, லொகேஷன் வேண்டாம். ஐகான்ஸ் கிரியேட் பண்ணது நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண வேணாம் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே, பிகாஸ் நம்ம தான் ஐகான்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டோம்ல ஸ்கில்ஸில். ஓகே. ஐகானோகிராஃபி ஹைலைட் பண்ணாம அங்க வந்துட்டு வேற ஏதாவது ஹைலைட் பண்ணிருக்கலாம். இல்லை அது ரிமூவ் பண்ணிடுங்க, வேண்டாம், போதும். பாயிண்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரியும் இருக்குது, அதனால அது வேண்டாம். மற்றதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எல்லாமே இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் அந்த கம்பெனி நேம் கொடுத்து தான் கீழே ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்துட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கான பாயிண்டர்ஸ், அதுல இருந்து இம்பாக்ட் அதுதானே, அது ரிலேட்டடாக தான் இருக்கு. ஸோ இப்படி கொடுக்கறது ஓகே தானே?
அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது சஜஷன் வச்சுருக்கீங்களா? வேறு எப்படியாவது காட்டலான்னு ஐடியா இருக்கா? இல்ல அப்படி இல்ல. லைக் வந்துட்டு எனக்கு இப்போ ஜெனரிக்கா வந்துட்டு இது இந்த இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜெனரிக்கா பாயிண்டர்ஸ் வந்துட்டு கொடுக்கணுமா? இல்ல அந்த இப்போ நான் போட்டிருக்க பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணதுக்கு ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது கேட்குறேன். யூஸ்வலாக கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம அங்கே போடணும். பட் ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குங்கிறது தான் நான் யோசிக்கிறேன். நம்ம வந்து இந்த ஆதார் ரீடிசைன் பண்ணதையும் பர்சனல் ப்ராஜெக்டை இன்னொன்று கான்செப்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி கீழே போட்டாலும் கொஞ்சம் வேல்யூ ஆடடாக இருக்குங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். ஓகே. பட் இது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது வேல்யூ இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஆதார் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சதுக்கப்புறமா இது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே ரீடிசைன். அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டு அது கீழே வராம எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒரு இது கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிட்டு. ஆமா ஆமா. ஸோ அது என்னன்னு ப்ராஜெக்ட் பண்ணா லைக் இப்போ இதெல்லாம் நான் கவர்மெண்ட் சர்வீஸ் ஆப் ரீடிசைன் அப்படி போடலாம். ஓகே. லைக் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட் ப்ராஜெக்ட். ஓகே. நீங்கள் அதில் என்ன இஷ்யூஸ் கண்டுபிடிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணலாம். லைக் இப்போ கரண்ட் ஆதார் ஆப்பில் வந்து என்ன இஷ்யூஸ் இருக்குது அந்த இஷ்யூவை பாயிண்ட் அவுட் பண்ணி அதில் காட்டலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் அதில் யூஎக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கம்பெனியில் ரியல் டைமாக யூஎக்ஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதில் லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்டில் யூசர் ஜேர்னியை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கீங்களா, கம்மியாக ஸ்க்ரீன்ஸில் நிறையா லைக் யூசர் எஃபர்ட் போடுறது கம்மி பட் இம்பேக்ட் அதிகம், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரீடிசைன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இன்ஃபர்மேஷன் ஹைரார்க்கி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி பாயிண்டர்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணலாம் அந்த கான்செப்ட் ப்ராஜெக்டில். ஆதார் ஆப் ரீடிசைனே போட்டுடலாம். ஆல்சோ இப்போ நான் இன்னொன்று கேட்கணும்னா ஆக்சுவலி நான் என்னோட போர்ட்ஃபோலியோ சைட்ல பார்த்தீங்கன்னா அந்த 3 கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுல லாஸ்ட் ஒன் வந்துட்டு ரீடிசைன் தான் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ ரீடிசைன்ல வந்துட்டு பர்டிகுலரா இது வந்துட்டு இப்போ ரீடிசைன் போது வந்துட்டு இதை கண்டிப்பா வந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? லைக் ஒரு ரெக்ரூட்டரா அவங்க பார்க்கும்போது ரீடிசைன் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அது மெயினாக இருக்க வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்றதும். அதான் நீங்கள் ஹியூரிஸ்டிக் அண்ட் டிசைன் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி ரீடிசைன் பண்ணணும். ரீடிசைன்னாலே யூஸ்வலாக யூஎக்ஸ் ஆடிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்போவுமே இந்த ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி ரீடிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. H1 H2 H10 வரைக்கும் இருக்கும்ல ஜாக்கப்ஸ் லா, ஆமாம், அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கணும் ரீடிசைன். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இந்த ஆப் இருந்ததில்ல, அந்த ஆல்ரெடி இருக்க ஆப்பை ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் என்ன இஷ்யூ அங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ ரீடிசைன் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எந்த ஆப்க்கு பண்ணுறோம் அண்ட் நம்ம ரீடிசைனோட ஆப்ஜெக்டிவ் என்ன. ஸோ நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா பேஜஸ்லேயும் ஒரே மாதிரி ஈஸியாக கன்வே ஆகிற மாதிரி யூசபிலிட்டி இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் யூசர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். அண்ட் தென் என்னெல்லாம் ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம், ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸை. So visibility of system status, match between system and the real world,
விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஆமா. ஸ்டேட்டஸ்னா இது தெரியும்ல. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்லைடாக ப்ரெசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். அண்ட் டிசைன் பிரின்சிபிள்ஸ், அலைன்மெண்ட் இருக்கணும், ரிப்பீட்டடாக அந்த டிசைன் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், அப்போ தான் யூஸருக்கு அது வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். கான்ட்ராஸ்ட் இருக்கணும், ரீடபுளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பிரின்சிபல்ஸ் ஆட் பண்ணிடுறோம். இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன லெவல் ஆஃப் சிவியரிட்டி, இது வந்து லோ லெவல் ஆஃப் சிவியரிட்டி தான், மாடரேட் அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் லைக் அந்த யூஎக்ஸ் இஷ்யூவோ இல்லை யூஐ இஷ்யூவோ இருக்குன்னா அது எந்த அளவுக்கு யூசர்ஸை அஃபெக்ட் பண்ணும் அந்த லெவல் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்க்ரீன்ஸை ரீடிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஹோம் பேஜை ரீடிசைன் பண்ணலாம். அப்போ ஹோம் பேஜோட எக்ஸிஸ்டிங் ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுவோம் நம்பர் வைஸு. ஸோ இது ஃபஸ்ட்டு இஷ்யூ. இந்த இடத்துல இது இன்டர்நேஷ்னல் பிராண்டு, ஆனால் இந்தியா மட்டும்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கில் இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவைலபிளாக இல்லை. அது ஃபஸ்ட்டு இஷ்யூ. செகண்டு, இந்த இடத்துல ஸ்ப்ரிங் அரைவல்ஸ் இப்படி போட்டிருக்காங்க. இன்ட்ரடியூசிங் 380னா அது கலெக்ஷன் நேமுங்கிறது எனக்கு தெரியல பார்த்த உடனே. அப்போ அது ஒரு இஷ்யூ. அண்ட் அது வந்து இந்த ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல் வயலேஷன் நடக்குதுங்க. ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அண்ட் என்னோட சஜஷன், நான் எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட ஐடியாவை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ ஹோம் பேஜ்லேயே இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, எல்லாத்தையுமே இங்கே மார்க் பண்ணிடுறோம். அதே மாதிரி அடுத்த பேஜ்லேயும் இருக்கிறத இந்த இடத்துல ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ், அதில் என்ன இஷ்யூஸ்னு மார்க் பண்ணி அங்கேயும் இங்கே காமிச்சிடலாம் இதே மாதிரி. ஸோ என்டையர் ஆப்புக்கு இந்த மாதிரி நான் இதில் பண்ணியிருக்கேன். பட் உங்கள் ஸ்கோப்பில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். நீங்களும் ஃபுல் ஆப்புக்கு ஆதார் ஆப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் ஆப்புக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்க்ரீன்ஸையும் ஆட் பண்ணி அதை மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி காமிச்சிருவோம். காமிச்சதுக்கப்புறம் இந்த சஜஷன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பீங்கல்ல, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரீடிசைன் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஈச் ஸ்க்ரீனுக்குமே வந்துட்டு H10 வரைக்கும் லைக் பாஸ் ஆயிருக்கா என்னன்ற மாதிரி வந்துட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கீங்களா? இல்லை ஈச்? ஓகே ஓகே ஃபைன். ஹியூரிஸ்டிக் அண்ட் டிசைன் பிரின்சிபல் ரெண்டுமே எவாலுவேட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த யூஎக்ஸ் ஆடிட் வந்துட்டு ரீடிசைனுக்கு மெயினாக பார்ப்பாங்க. மெயினாக பார்க்குறது. ஆமாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜென்ரிக்காக போட்டிருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல டிசைன் பிரின்சிபல்ஸை அதே மாதிரி அப்ளை பண்ணி அந்த ப்ரீவியஸ் லைக் கரண்ட் வெப்சைட் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிங்கன்னா அது இன்னும் லைக் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணியிருக்கீங்கிறதும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. ஒவ்வொரு ஸ்க்ரீனில் இருக்க இஷ்யூஸும் தெரியும் கிளியராக. அண்ட் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சஜஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் லெவல் ஆஃப் திங்கிங்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேஸ் ஸ்டடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் இதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து நோ கிளியர் டேட்டா ஹைராக்கி அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்த இடத்துல டேஷ்போர்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஓகே, பட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேஜ் தான் பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷுவலாக தெரியும். இந்த பேஜில் ஆமாம் இது பார்க்க இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்வே ஆகும்ல. மார்க் பண்ணி காமிச்சிங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். ஸோ ஆமாம் இது பிரச்சனை தான் அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ உங்களோட டிசைன் திங்கிங்கையும் அவங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ரிலேட் பண்ண முடியாது. டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னா நான் எங்கே போய் அந்த ஸ்க்ரீனை பார்ப்பேன், எந்த ஸ்க்ரீனை பற்றி பேசுகிறீங்க, அது அது எனக்கு தெரியலல்ல பார்த்த உடனே. ஓகே ஓகே. நான் என்ன பண்ணிருக்கேன்னா வாட் வாஸ் மிஸ்ஸிங்னு வந்துட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டேன். லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டேஷ்போர்டோட ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணி இதை மென்ஷன் பண்ணலாம். இதே தான், பட் மார்க் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டு அந்த என்ன ஹியூரிஸ்டிக் லாவை வயலேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ ரெஸ்யூமேல நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணா ஓகே.
இப்போ எனக்கு போர்ட்ஃபோலியோல வந்துட்டு ஹீரோ செக்ஷன்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது எனக்கு வேலிடா தான் இருக்கு. லைக் இப்போ நான் வந்துட்டு என்னோட ஓன் பேஜை வந்துட்டு அங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வந்துட்டு இது பண்ணணுன்றது கிடையாது. பிகாஸ் இப்போ இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது ஓகே ஃபைன். பட் ஆனா அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் நம்மளோட ஃபேஸை வந்துட்டு குடுக்கறதோ என்னமோ வந்துட்டு சின்னதாவோ இல்ல வாட் எவர் அது கொடுத்தா ஓகே. ஆமா ஹீரோ செக்ஷன்ல அது ரொம்ப ப்ராமினெண்டா இருக்க இதுவா வேண்டாம். வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படி ஆமா ரொம்ப ப்ராமினெண்டா அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம்ன்றீங்க. ம் ஸோ இப்போ ஹீரோ செக்ஷன் வேற வேற லைக் எடுத்தோடனே ஹீரோ செக்ஷன் தான். ஸோ அந்த ஹீரோ செக்ஷன் வந்துட்டு நான் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனும் செக் பண்றேன். லைக் நிறைய இன்ஸ்பிரேஷனும் பாக்குறேன். பட் ஆனா மினிமலா இது இருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க வந்துட்டு அந்த சிடிஐ சொன்னீங்க ஃபைன். ஆல்சோ நீங்க அதுல சில வந்துட்டு இயர்ஸ் ஆட் பண்ண சொல்லி சொன்னீங்க. அந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் ஓகே. இன் ஜென்ரலா விஷுவலி வந்துட்டு லைக் எந்த மாதிரி இருந்தா லைக் ஒரு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஒரு இன்புட். ஓகே. ஸோ யூஸ்வலாக லைக் நீங்கள் ஓப்பன் டு ஒர்க்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணலாம் அங்கே. அண்ட் யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னு நீங்கள் இப்போ கரண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அது அங்கே அவ்வளோ பெருசாக அது காட்ட வேண்டாம். பட் நீங்கள் எப்படி அந்த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸை சிம்பிளாக டிசைன் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு சப்டைட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கம்மியாக அண்ட் வேறு ஏதாவது சர்வீசஸ்க்கு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணலாம் அங்கே. பட் அது ஒர்க் பண்ணலங்கும் போது அது ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் இது மட்டும்தான் இருக்கும் யூஸ்வலாக. நீங்கள் லொக்கேஷன் மேபி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ரெஸ்யூமேல தான் ஆட் பண்ணல. அதனால லொக்கேஷன் அண்ட் ஓப்பன் டு ஒர்க்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். ப்ரீவியஸாக நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத கூட ஷார்ட்டாக நீங்கள் காட்ட முடிஞ்சதுன்னா காட்டலாம். அந்த இடத்துல லே அவுட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. யூஸ்வலாக வேறு எதுவும் இருக்காது ஹீரோ செக்ஷன். லைக் விஷுவலி இப்போ விஷுவலி வந்துட்டு ஒரு ஹீரோ செக்ஷன்ல லைக் அவங்களோட நேம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் வந்துட்டு அதுக்கு மேல யூசரை வந்துட்டு அங்க இருந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சிடியை வைக்கிறது ப்ளஸ் அவங்களோட போட்டோ இருந்தா போட்டோ லைக் இந்த மாதிரி ஜெனரிக்கா இருக்கிறது இருந்தாலே லைக் போதுமானது. ரொம்ப வந்துட்டு இது அதுன்னு அங்க ஃபிட் பண்ணணும்ன்றது தேவையில்ல. ஆமா. ஸோ நீங்கள் எப்படி அந்த காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸை சிம்பிளிஃபை பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு சப்டைட்டில் இருந்தால் போதும். அந்த மாதிரி தான் ஜென்ரலாக இருக்கும். ஸோ ஆஸ் அ யூஎக்ஸ் யூஐ டிசைனர் அதானே அவங்களோட மெயின் ரோல். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. லைக் ஓரளவுக்கு எனக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கு. ஆல்சோ நான் யோசிச்சு வச்சிருந்த ஐடியாவும் இன்னும் நான் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அந்த இதுவும் வந்துட்டு நீங்க பாதி நீங்களும் அதே தான் கவர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் அது ரிஃபைன் பண்ணாலே ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அதான் நீங்க வந்துட்டு இது ஒரு நான் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு இது ஒன்று ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே மேம், ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். யா, தேங்க்யூ.